எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மயிலாடு ப்ரெஷ் ஷோவுக்கு வந்த அத்தனை பேருக்கும் ஊடகத்தை சேர்ந்த இணையதளத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றி. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. உங்களுடைய இந்த வரவேற்பும் பாராட்டும் எங்களை மாதிரியான இந்த மாதிரி ஒரு நல்ல படத்திற்கு இந்த மாதிரி படம் எடுக்கணுங்கிற தைரியம் உங்கள்கிட்ட தான் கிடைக்கும். ஸோ அப்படியான ஒரு தைரியத்தை இப்போ எனக்கு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது நிறைய சொன்னிட்டோம், என் படம் இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது எல்லான்னு. ஆனால் இப்போது நீங்கள் எல்லாருமே அந்த சேம் திங்ஸ் நம்ம என்ன கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு, அதே மாதிரி எல்லா விஷயங்கள் நீங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அது பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நீங்கள் போய் வாட் எவர் யூ ஃபெல்ட், ஐ திங்க் இஃப் யூ புட் அவுட் த ரிவ்யூ தேர் அண்ட் tell all the people how you felt, I think it is going to reach a larger audience. So thank you so much. Thank you. I'm just very happy. எல்லோருக்கும் வணக்கம். ப்ரெஷ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தை பார்த்துட்டு மயிலோட பார்த்துட்டு எங்களை வாழ்த்துனதுக்கு. ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்த டைரக்டர் ராஜமுருகன் சாருக்கும், ஷான் ரோல்டன் நடித்த சைத்ரா எனக்கு சுசீலான் தான் வருது, சுசீலாவாக நடித்த சைத்ராவுக்கு, நீரவ் ஷா ப்ரொடியூசர், ஏன்னா இந்த கதையை இப்படி ஒரு கதையை அழகாக கொண்டு வந்த ப்ரொடியூசருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களை வாழ்த்திய எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் சொல்லணும். இப்படி ஒரு படத்தை, ஒரு மனித நேயத்தையும் ஒரு ஹியூமனிட்டியும் சொல்கிற படத்தை நீங்கள் தான் மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து மக்கள் என்ன, நீங்கள் உங்கள் விமர்சனங்களை அவரோட நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். நன்றி. பத்திரிகை சகோதரர்களுக்கு வணக்கம். மயிலாடு பார்த்துட்டு இப்போ தான் எல்லோரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எப்பயுமே நான் ஆரம்ப காலத்துலேருந்தே நான் பண்ணுற படங்களில் என்னோடய இசை சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விதத்தில் பயன்படணும் அப்படின்றது என்னுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கு இன்னி வரைக்கும். அதனால் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. வள்ளலார் சொன்ன ஒரு மெசேஜ் என்னோட டீப்பாக ரெசனேட் ஆச்சு என்னோடய சோலில். ஸோ அவருடைய குரலாகவும் என் இசை ஒலிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு நான் இயக்குனர் ராஜமுருகன், என் நண்பர், சகோதரர், என் ஆசான் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஸோ அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்ஸ் மோர் சசி சார் எங்கள் கூட ஒரு பலமாக இருந்து சமூகத்தில் நல்ல கருத்துக்களை, ஒரு வருங்காலத்துக்கான நல்ல சிந்தனைகளை விதைக்கிற இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை. அதே மாதிரி இந்த படம் ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு விஷயத்தை போதிக்கக்கூடிய படமாக இருந்தாலும் அதே நேரத்தில் ரொம்ப எங்கேஜாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு நான் உள்ளே நின்று தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இனிமேல் இந்த சோஷியலி கான்ஷியஸான படங்களை என்டர்டெய்னிங்கான படங்களாகவும் கொடுக்கறதுக்கு இது ஒரு முன்னோடியாக இருக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆண்டவனை. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். தயவுசெய்து இந்த படத்தை Feb 13 எல்லாரும் போய் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி. அப்படின்ற மாதிரி மெசேஜ் சொல்லிட்டு வரீங்க. ஆனால் இப்போதைக்கு ஆட்சியில் இருக்கு அப்படின்ற மெசேஜ் வரும்போது அமைச்சராக இருக்கக்கூடிய சொன்னார் கிடையாது, உணர்வுபடி அப்படின்னு சொன்னார். எப்படி பார்க்குறீங்க? நடைமுறையில் திருக்கும் சொல்லாதீங்க, அது உணர்வுபடின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் நடந்தது, அதை மறைச்சிட்டாங்க. படம் மூலியமாக இப்போ திரும்ப வருது. இப்போ இதை நீங்கள் உணர்வுபடின்னு சொல்ல போறீங்களா, திருக்கு அப்படின்னு சொல்ல போறீங்களான்னு கேட்க வரேன். இல்லை, படத்தில் என்ன சொல்லியிருக்கோம்? மதுரை மீனாட்சி ஹாஸ்பிட்டல் அந்த கிட்னி கொஞ்சம் ஃபேமஸாக அடிபட்டது உங்களுக்கே தெரியும். நீங்கள் மதுரை, அதனால இந்த படத்தை ஓகே இருக்கீங்களா? படம் என்ன சொல்லுது? கடைசி அன்பா போதிக்குது. இல்லை, எதுக்கு சொல்கிறோம்னா எல்லாம் அண்ணே ஒரு கருத்தை அப்படின்றீங்க. பெரிய டைரக்டர் கிட்னி கொடுக்கலாம், ஏன்னா ஸ்பெஷல் மெடிசன்ஸ்னால. இல்லை, அது கொடுக்கணும்னு சொல்லப்படல. ஒரு ஏழையிலேருந்து அதாவது எவ்வளோ கஷ்டம், வலிமையான, அதாவது ஏழ்மையான ஒரு இதில் இருக்கும் அப்படின்றத அவர் இந்த படத்தில் சொல்லியிருக்கார். என்னென்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இது, அதான் சிஸ்டம்னு சொல்கிறார் அவர். இல்லை, சிஸ்டம்னு அப்படி கிடையாது. கடைசி அவர் சொல்கிறது மனிதம், அந்த ஹியூமனிட்டி தான் வேணும். என்ன இருந்தாலும் பழி வாங்குறது, ஒரு அதிகாரம் ஒருத்தர்கிட்ட கையில் கொடுத்தா அந்த அதிகாரத்தை வச்சு நம்ம பழி வாங்கக்கூடாது, மன்னிச்சு மனித நேயத்தை வளர்க்கணும். அப்போ தான் இவ்வளோ பிரச்சனைகள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்கிறது மனித நேயத்தையும் நம்ம நல்ல ஹியூமனிட்டியும் சொல்லணும் தான் இந்த படமே எடுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பழி வாங்குறதுனால எதுவும் தீர்வு ஆகாது.
ஒருத்தர் இன்னொருத்தர் பழி வாங்குறதோ பழி உணர்ச்சி படுறதோ ஒரு தீர்ப்பே ஆகாது. அப்போ மன்னிக்கிறதான் அருள். மன்னிச்சாதான் நீ தான் கடவுள். மை லார்டுன்றது என்ன, நீயும் இறைவன், நீ மன்னிச்சா நீ ஒரு இறைவன் அப்படின்றது தான். அதை தான் சொல்கிறது. மன்னிக்கப்பட்டனால அவன் இறைவனாக இருக்கிறான். அதை தான் சொல்லுவேன். சார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னார். 2 பேர் வாங்க. தமிழ் சினிமாவில் நிறைய படத்தில் ரொம்ப சொல்லலை, நான் கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டோம், ஆனால் ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இங்கே நிறைய ஃபீலாக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் இதை பற்றி சொல்லுங்கள், என்ன இது? வள்ளலாரை வந்து இன்னும் வள்ளலார் வந்து தமிழ்நாட்டில் அவருடைய உயரத்துக்கு கொண்டாடப்படலை. அவருடைய எண்ணங்கள் சினிமாவில் சுத்தமாகவே வள்ளலாருங்கிற ஸ்பேஸ் வரல. ஸோ அவருடைய சன்மார்க்க நெறி அப்படிங்கிறது மனித நேயத்தை சொல்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வந்து இந்த படத்தில் முக்கியமாக சொல்லணுங்கிறது தான் ஸ்பேஸு. வள்ளலாருங்கிறது ஒரு ஃபிலாசபி தானே, ஒரு உருவம் கிடையாது. அவர் ஒரு லைட்டு. அந்த லைட்டுங்கிறது ஒரு ஃபிலாசபி. அது தொடர்ந்து வந்து ஹேட்டுக்கு எதிராக ஹேட்டு அப்படிங்கிறது இல்லாமல் ஹேட்டுக்கு எதிராக அன்பை வைக்கும்போது தான் எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றம் உருவாகும். நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா எப்படி அந்த மாற்றம் உருவாகும் அப்படின்னு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு அதில் வந்து நான் வள்ளலாருடைய ஃபிலாசபியை முன்னிறுத்தியிருக்கேன். அதுதான் கிளைமேக்ஸ். இல்லை பரவாயில்ல, நீங்கள் அந்த எண்டு வரைக்கும் நின்று பார்த்துருக்கீங்களே, அதனால் உங்களுக்கு நன்றி. அந்த ரேஷன் கார்டில் ஒரு டைலாக் வரும், மாதம் ரேஷன் பொருள் வாங்கலாம்னு சொல்லலாம் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, மானியம் வாங்கலான்னு ஒரு வேர்டு வரும். திமுகவுக்கு சாதகமாக உள்ள டைலாக் போர்ஷனா? இல்லை சமகாலத்தில் மானியம் வாங்கலாம்னு சொல்லுவாங்களே. இல்லை கதை வந்து சமகாலத்தில் நடக்குதுங்கிறதுக்காக அதையெல்லாம் சொல்கிறோம். எங்க ஊர்ல ரேஷன் கார்டில் மண்ணெண்ணெய் வாங்கலாம், பருப்பு வாங்கலான்னு தான் வருவாங்க ஒவ்வொரு அதிகாரி. மாதம் 1000 ரூபாய் வாங்கலாம்னு சொன்னார். இல்லை அதனால இல்லை அவர் இனிமேல் மாதம் அவனுக்கு உரிமை தொகை வந்துருமான்னு சொல்கிறாரு. சமகாலத்தில் நடக்குதுங்கிறதுனால அது சொல்கிறாருங்கிறத ஒன்று. இந்த காலத்தில் நடக்கிறதுனால அதை சொல்கிறேன். பீரியட்லாம் சொல்லியிருக்க மாட்டோம். ஓகே, போஸ்டர்ஸ்லாம் வந்து காணவில்லை, இவங்க வந்து சுஷீலாவோட கிட்னியை காணவில்லை அப்படின்னு போட்டுச்சு. அது கீழே மற்றும் ஜனநாயகம் அப்படின்னு போட்டுச்சு. இப்போ ஜனநாயகம் படமே ஒரு நாளாக காணும். ஸோ அதை பற்றி ஏதாவது மென்ஷன் பண்ணிட்டு அதான் வந்துருன்ட்டாங்க. இல்லை அதான் வருன்ட்டாங்களா? அப்புறம் சார் வள்ளலார் பக்தரை மூடநம்பிக்கை உள்ளவரை காமிக்கிறீங்க. எது மூட நம்பிக்கை? எது நம்புறாருல ஐயா வந்து இறங்கினாரு, ஆட்டா வந்து இறங்கினாருன்னு சொல்றாரு. எப்படி வள்ளலார் பக்தருக்கு வள்ளலாருடைய கொள்கைகளை தானே இப்போ கிடப்பிருப்பாரு. இப்படி பேய் வந்து இறங்கிச்சு, ஆட்டா வந்து இறங்கிச்சு. அது பேய் வந்து இறங்குனதுன்னு இல்லை சார், அது வந்து ஒரு சோல் பற்றி சொல்கிறோம். அவங்க ஒரு அப்பாங்கிற ஒரு சோல் பற்றி அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் சொல்கிறேன். மூட நம்பிக்கை எதுனா இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம். அது ஒரு ட்ராமா பண்ணுறாங்க. இல்லை இல்லை அது ஒரு ஏன்னா நான் சீரியஸாக நம்புகிறேன். அதையும் இதாக தான் நம்புகிறேன் நான். இல்லை அது ஒரு நான் என்ன சொல்றேன், ஒரு வள்ளலார் பக்தர் எவ்வளவு சின்சியரா இருப்பாரு. ஆனா அவரு போய் ஆனால் அப்பயே என்ன சொல்கிறதுன்னா கடைசி அவன் என்னன்னா கன்ஃபியூஸாக இருக்கிறத அதை தான் சொல்கிறான். நம்ம இதை செய்ய வரலையே, கிளைமேக்ஸில் சொன்னது அதுதான். நம்ம இதுக்காக வரலையே, இதுதான் நமக்கு ஐயா சொல்லி கொடுத்துருக்காரா உணர்றதான். நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணும்போது ஒரு விஷயத்தை மறந்துடுவோம். வாத்தியார் சொல்லி கொடுத்ததை உடனே மறந்துடுற மாதிரி தான். அப்புறம் திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணி போகிற மாதிரி தான். அப்படிப்பட்டவனாக தான் இதில் இருக்கான். அதானே ஐயா வந்து அவங்களுடைய அப்பா ஐயா, சாமின்றது வள்ளலார். அதானே புரியல. நார்த் சைடு தான் கவர்மெண்ட் மத்திய மாநிலையே எதிர்த்து நிறைய மூவிகள் வந்திருக்கு. ஸோ அதை தாண்டி இப்போ மூவி வந்துன்னா அது உங்களுடைய மூவியாக இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சென்சார் போர்டில் அதை இதை தாண்டி விட்டுருக்காங்க. இதை மத்திய அமைச்சர்ன்னும் போது பிடிச்சிருப்பாங்க. ஜனநாயகன்ற படத்துக்கே இவ்வளோ தடை, நீங்கள் அதை தாண்டி மத்திய அமைச்சர் என்ன பண்ணுறாங்கன்ற போல்டாக காமிச்சிருக்கீங்க. அதுக்கு சென்சார் போர்டு எதுவும் சொல்லலையா? எதுவும் சொல்லலை, அதான் பார்த்தீங்களே, அது விட்டாங்க. ஏன்னா நிறைய படங்கள் அரசியல்வாதிகள் அந்த படங்கள் காட்டும் பிளரிங்கில் இருக்குது. ஸோ அதை மட்டும் தான் சென்சார் போர்டு தூக்குது. அது மாதிரி 2-3 கட்டு தான். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு எதை கட் பண்ண சொல்கிறாங்க, எதை மீட் பண்ண சொல்கிறாங்களோ அதை பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி எல்லாரும் நன்றி. தேட்டரில் போய் பாருங்க. இந்த படத்தை ஒரே ஒரு நிமிஷம் இன்னொன்று சொல்லுங்கள். இல்லை இந்த படத்தை மயிலாடு படத்தை வந்து சூர்யா சாருடைய 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வந்து வழங்குது. அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க படத்தை பார்த்துட்டு ரொம்ப இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு
இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஃபீல் பண்ணி இந்த அன்பை சொல்லக்கூடிய படத்தில் நம்முடைய அவங்க தயாரிப்பு நிறுவனம் இருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி வந்திருக்காங்க. அதுக்காக சூர்யா சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.